பகவானுடைய சன்னதி திரு வீட்டில் கடைசி 70களில் 78, 79, 80 அந்த சமயங்களில் வெவ்வேறு பக்தர்களோடு நிகழ்ந்ததை பார்ப்போம். இந்த நினைவுகள் எல்லாம் மற்றவர்கள் அனுபவங்களாக இருந்தாலும் இதை பேசும் பொழுதும் நினைக்கும் பொழுது நம்முடைய அனுபவங்களாக ஆகிவிடுகின்றன அல்லவா? We are reliving the others' experiences, and by so doing we are making it our own. நேற்றுக்கு திரு வெங்கட்ராமன் அவர்களை பற்றி சொன்னேன். நிறைய நேரம் பகவானுடன் இருக்கும் ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை செய்தவர், பேரருளை பெற்றவர். அவர் சொல்லிய ஒரு காட்சி நேற்று காலையில் சொல்லவில்லை. சில சமயங்களில் அவர் சன்னதி திரு வீட்டிலும் படுத்துக்கொள்வார், பாத்திரக்கடை வாசலில் படுத்துக்கொள்வார், தேரடி மண்டபத்தில் படுத்துக்கொள்வார். ஒரு முறை இல்லை, பல முறை இது நிகழ்ந்தது என்று சொல்கிறார். வீட்டுக்குள்ளே படுக்கும் பொழுது அவருக்கு தலைகாணி வேண்டுமல்லவா? பகவானுக்கு தலைகாணி எதுவுமே தேவையில்லை. அவர் சாக்குப்பைகளை மடித்து தலையில் வைத்துக் கொள்வார், ஒரு சாக்குப்பையை கீழே விரித்துக் கொள்வார். வெங்கட்ராமனுக்கு ஒரு பெரிய சௌகரியம் செய்து கொடுக்க வேண்டும் அல்லவா? என்ன செய்வாராம்? அவரிடம் கட்டுக்கட்டாய் நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கும். இந்த செய்தித்தாள்களை எல்லாம் மடித்து மடித்து ஒன்றன் மீதாக அடுக்கி, ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கி, வெங்கட்ராமா வெங்கட்ராமா இதை தலையின் கீழ் வைத்துக்கொள், உனக்கு இந்த உயரம் போருமா, இன்னும் ஒன்று தரட்டுமா என்று எடுத்து மடித்து மடித்து கொடுப்பார். அது மட்டுமல்ல, அவர் படுக்கும் பொழுது பக்கத்திலேயே அமர்ந்திருப்பாராம். எப்படி ஒரு தாய் தன் குழந்தையை தூங்க வைக்கும் பொழுது தூங்கும் வரை பார்த்துக்கொள்வாளோ அந்த மாதிரியான ஒரு அன்பை என் மீது பொழிந்தார் என்று திரு வெங்கட்ராமன் சொல்கிறார். அது மட்டுமல்ல, சில சமயங்களில் இரவு நேரம் அவரை வீட்டுக்கு அனுப்பும் சமயம் எல்லா நாளும் தன்னோடு வைத்துக்கொள்வதில்லை. வீட்டுக்கு அனுப்ப நேரமாகிவிட்டால் சாய்பாபாவை கூப்பிடுவாராம். அது எங்கிருந்தோ ஓடி வருமா, சாய்பாபா நீ வெங்கட்ராமனை அவருடைய வீட்டை கொண்டு போய் விட்டு வா என்று சொல்வாராம். உடனே அது மிகவும் பணிவோடு இவர் கூடவே வந்து இவர் வீடு வரை வந்து அவரை விட்டு செல்லுமா. இவர் வழியிலே ஒரு கடையில் ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி அதற்கு கொடுப்பாராம். அதேபோல் அவருடைய குழந்தை விவேக் 90 நாட்கள் முடிந்த பிறகு குழந்தையை எடுத்துக்கொண்டு இந்த தம்பதியர் வெங்கட்ராமன் விஜயலட்சுமி சன்னதி திரு வீட்டிற்கு வந்திருந்த பொழுது 1980ஆம் வருடம் திரு ஜேசுதாஸ் அவர்கள் அங்கே ஏற்கனவே உட்கார்ந்திருந்தாராம். இந்த குழந்தையை கொண்டு போய் பகவான் முன்னே விட்ட போது பகவான் அதை பார்த்தபடியே ஜேசுதாஸ் பாடுவோம் என்றாராம். அவர் உடனே சிவ சிவ என ஓதும் தேவனவன் என்று ஒரு பாடல் திரு மீனாட்சி சுந்தரன் எழுதியது, டிபிஎம் அவர்கள் அந்த பாடலை பாடினாராம். இந்த குழந்தை கையை காலை ஆட்டியபடியே இருக்கும் அல்லவா, சின்ன குழந்தை. ஜேசுதாஸ் அவர்கள் பாட ஆரம்பித்தவுடன் கைகால்களை ஆட்டுவதை கூட நிறுத்திவிட்டதாம். வைத்தகன் வாங்காமல்
பகவானையே பார்த்து கொண்டிருந்ததாம். அதன் பிறகு இன்னொரு பாட்டு பாடு என்று பகவான் சொன்னாராம். அவர் உடனே ராமனின் நாமமே என்று ஒரு தமிழ் பாட்டை பாடினாராம். அப்பொழுதும் அந்த குழந்தை கைகால்களை அசைக்கவே இல்லை, பகவானையே பார்த்து கொண்டிருந்தது. அதன் பிறகு நாராயணியத்திலிருந்து ஒரு பாடலை, ஒரு செய்யுளை பாடச் சொன்னாராம். அப்பொழுதும் அந்த குழந்தை கைகால்களை ஆட்டவில்லை, அவரையே பார்த்தபடி இருந்தது. இது எப்படி சாத்தியம்? அந்த குழந்தையின் கண்களுக்கு என்னென்ன காட்சிகள் தெரிந்ததோ, இப்படி கட்டி போட்டார் போல் அந்த குழந்தை கைகாலை அசைக்காமல் பகவானையே உற்று நோக்கியது. எவ்வளவு பெரிய அதிசயம்! இது இன்னொரு நிகழ்ச்சியை என் மனதிற்கு கொண்டு வருகிறது. இதையும் நான் முன்பே கூறியிருக்கிறேன். ஒரு முறை நான் அங்கு இருந்த பொழுது ஒரு அம்மா ஒரு 8 மாத குழந்தையை கொண்டு வந்து பகவானுடைய முன்னால் விட்டார்கள். ஒரு பெண் குழந்தை அது. அப்பொழுது யாரும் பாடுவதற்கெல்லாம் இருக்கவில்லை. பகவான் அந்த குழந்தை மிகவும் வாஞ்சியோடு நோக்கினார். அப்படி ஒரு டெண்டர்னஸ் என்று சொல்வார்கள் அல்லவா, ஒரு வாத்சல்யம் அவருடைய முகத்திலே. அவருடைய இடது கை கட்டை விரல் எப்பொழுதும் ஒரு கற்பனை மணிமாலையை உருட்டிக்கொண்டே இருக்கும். அவருடைய ராமநாமம் அதில் ஒலித்து கொண்டே இருக்கும். அந்த குழந்தை கை கால்களை ஆட்டிக்கொண்டிருந்தது. இவர் அருகே வந்து அந்த குழந்தையை பார்த்தபோது அது சட்டென்று அவருடைய அந்த ஜபம் செய்யும் கட்டை விரலை பிடித்து விட்டது. அதன் பிறகு அதை விடவே இல்லை. பகவானுக்கு ஒரே சிரிப்பு. பிறகு மற்றொரு கையை வைத்து அந்த குழந்தையின் தலையில் இருந்து பாதம் வரை தடவி கொடுத்து கொண்டே இருந்தார். அரை மணி நேரம் அந்த குழந்தை அத்தனை நாங்கள் நாமம் பாடிக்கொண்டிருந்தோம். பகவானுடைய முழு கவனமும் அந்த குழந்தை மேல் இருந்தது. தலையிலிருந்து கால் வரை தொடர்ந்து தடவி கொடுத்து கொண்டே இருந்தார். ஆனால் சரியாக அரை மணி நேரம் முடிந்தவுடன் அப்பொழுது நான் இந்த மணியை பார்த்தேன். டக்கென்று கையை எடுத்துக்கொண்டார். அப்பாவின் வேலை முடிந்து விட்டது, இந்த குழந்தையை நீ எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டார். சற்று பிஸ்னஸ் லைக்காக கூட இருந்தது. அவர் சொன்னது அதுவரை இருந்த பாவத்திற்கும் கடைசியில் அவர் சொன்னதற்கும் வித்தியாசம் இருந்தது. அப்பொழுது நான் நினைத்து கொண்டேன், இவரால் எப்படி ஒரு பாவத்திலிருந்து இன்னொரு பாவத்திற்கு அப்படி டக்கென்று மாற்றிக்கொள்ள முடிகிறது? அந்த குழந்தை கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு அதற்கு அனுஷா என்று பெயர் வைத்திருந்தார்கள். அவருடைய அந்த குழந்தையின் அம்மாவை நான் பின்னால் பார்த்தபோது அவள் சொன்னார், அனுஷா முதல் 2 வருடங்களுக்கு தன் பெயர் தன்னுடைய நான் என்றே சொல்லாது, தன்னை காட்டி இது இது என்று சொல்லும். இல்லை என்றால் தன் பெயரை சொல்லும். அனுஷாவுக்கு இது வேண்டும், அம்மா அனுஷாவுக்கு இது வேண்டாம் என்று சொல்லும். இல்லை என்றால் தன்னை இது இது என்று குறிப்பிடும். எங்களுக்கு ரொம்பவும் அதிசயமாக இருந்தது. ஆனால் வீட்டில் உள்ள அனைவரும் அதை ஒரு ஏதோ தரக்குறைவாக நினைத்தார்கள். இது என்ன, இதற்கு சரியாகவே பேச வரவில்லையே என்று கூட சொன்னார்கள். பிறகு நான் தான் அனுஷா என்று சொல்ல சொல்லி கடைசியில் அந்த குழந்தையும் எல்லா குழந்தைகளைப் போல் நான் தான் அனுஷா, எனக்கு வேண்டும், நான் இதை செய்ய விரும்புகிறேன் என்று ஆரம்பித்து விட்டது. அந்த நான் எனது என்பது அதை பிடித்து கொண்டு விட்டது. பெற்றோர்கள் மற்றோர்கள் எல்லோரும் அந்த குழந்தைக்கு நான் இந்த சரீரம்தான் என்ற உணர்வை ஊட்டி அதை மாற்றச் செய்து விட்டார்கள். ஆயினும் அன்றைக்கு பகவான் அந்த அரை மணி நேரத்தில் அந்த குழந்தைக்கு என்ன கொடுத்தாரோ, என்றோ ஒரு நாள் அதை மீண்டும் பிடித்து கொண்டு அந்த ஜீவனை கரை சேர்க்கும். இன்றைக்கு
ப்ரொஃபஸர் டாக்டர் சங்கராஜுலு அவர்களோடு பகவான் நடத்திய சில இனிமையான நிகழ்ச்சிகளை பார்ப்போம். 1978-79 தான் திரு சங்கராஜுலு அவர்கள் திருவண்ணாமலையில் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் பிரின்சிபலாக பொறுப்பேற்றார். பகவானை சந்தித்த பிறகுதான் அவருக்கு, அதற்கு முன்னால் அவர் சொல்கிறார், நான் எத்தனையோ மகாத்மாக்களை பார்த்திருக்கிறேன், எத்தனையோ பெரியவர்களை எல்லாம் பார்த்திருக்கிறேன், ஆனால் நம் பகவானை பார்த்த பிறகுதான் என் மனதில் அந்த தேடல் முற்று பெற்றது. ஒரு பெரிய மூர்த்தியிடம் வந்திருக்கிறோம் என்ற நிறைவு எனக்கு தோன்றியது. நாமத்தில் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. அவருடைய நாமத்தின் பெருமையை நான் உணர்ந்தேன் என்று கூறும் திரு சங்கராஜுலு அவர்கள், அந்த சமயத்தில் திருமங்கை ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தம் என்று சொல்வார்களே, அதில் திருமங்கை ஆழ்வாரை பற்றிய அவருடைய பாடல்களை பற்றிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்தார். பகவான் அவரிடம் திவ்ய பிரபந்த பாடல்களை எல்லாம் அவ்வப்பொழுது பாடச் சொல்லி கேட்பாராம். அதன் பிறகு ஒரு நாள் அவர் சொன்னாராம், சங்கராஜுலு, திருமங்கை ஆழ்வார் இதுவரையிலும் வேறு எந்த ராமாயணத்திலும் சொல்லாத, ஏதேனும் ராமாயணம் என்றில்லை, பெருமாளை பற்றிய ஒரு குறிப்பு வேறு எதிலும் காணப்படாத, வேறு ஆழ்வார்கள் எவரும் பேசாத ஏதேனும் ஒரு குறிப்பு சொல்லியிருக்கிறாரா என்று கேட்டாராம். இது எப்படி அவருக்கு தோன்றியது? உடனே அவர் சொன்னாராம், ஆம் சுவாமி, ஒரு காட்சி இருக்கிறது. ஸ்ரீராமன் எல்லா ராவண சம்ஹாரத்தை முடித்து அயோத்தியாவிற்கு திரும்பி வரும்பொழுது ஆஞ்சநேயரும் கூட வந்தார். அப்பொழுது ஓரிடத்தில் தங்கிய பொழுது அவர்கள் அனைவருக்கும் உணவு பரிமாறப்பட்டது. வாழை இலை போட்டு பரிமாறினார்கள். அதில் அங்கு இருந்தவர்கள் ஒருவருக்கு வாழை இலை இல்லாமல் போய்விட்டது. ஸ்ரீராமனிடம் ஆரம்பித்தார்கள். கடைசியில் ஒன்று குறைவாக போய்விட்டது. உடனே பகவான் ராமன் ஆஞ்சநேயரை பார்த்தார். ஏனென்றால் அவர்தான் கடைசியில் அமர்ந்திருந்தார், கடை ஊழியராய். அவ்வளவு அடக்கமாம். ராமன் புன்னகைத்துவாரே, ஆஞ்சநேயா, உனக்கு இலை இல்லை போலும், இங்கே வா, நாம் இருவரும் ஒன்றாக ஒரே இலையில் சாப்பிடலாம் என்று கூப்பிட்டு தன்னுடைய இலையிலிருந்தே ஆஞ்சநேயரோடு அந்த உணவை சாப்பிட்டாரா என்று திரு சங்கராஜுலு அவர்கள் சொன்னார்கள். இதை கேட்ட பகவான் மிகவும் சந்தோஷப்பட்டார், புன்னகைத்தார். சில நாட்களுக்கு பிறகு திரு சங்கராஜுலு அவர்கள் பகவானோடு அந்த சன்னை திரு வீட்டில் அமர்ந்திருந்த பொழுது ஒரு அம்மாள் கேரியரில் உணவு கொண்டு வந்திருந்தார்கள். சில இலைகளையும் கொண்டு வந்திருந்தார்கள். அன்றைக்கு சரியாக ஒவ்வொருவருக்காக பகவானிலிருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு வாழை இலையாக போட்டு வரும்பொழுது திரு சங்கராஜுலு ஒரு ஓரமாக உட்கார்ந்திருந்தார். அவருக்கு வரும்பொழுது இலை தீர்ந்து விட்டது. உடனே பகவான் அவரை பார்த்து, சங்கராஜுலு, இந்த பிச்சைக்காரனோடு இதே இலையில் தாங்கள் உணவை பகிர்ந்து கொள்ளலாம் என்று கூறினார். பிறகு சங்கராஜுலு பகவானுடைய பக்கத்தில் போய் உட்கார்ந்து கொண்டு இருவரும் ஒரே இலையில் ஒரே உணவை எடுத்து சாப்பிட்டார்களாம். சங்கராஜுலு சொல்கிறார், என் கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் பெருகிற்று. என்னால் சாப்பிட முடியவில்லை. அத்தனை ஒரு ஆனந்தம் என் உள்ளே ஏதோ ஒன்று உருகி போயிற்று. நான் சாக்ஷாத் ராமனை தான் அங்கு கண்டேன். அதுவரை நான்
அவரை ஒரு பெரிய மகாத்மா, எனக்கு குருவானவர், மனித உருவில் இருக்கும் குரு மகாத்மா என்று நினைத்திருந்தேன். அன்றைக்குத்தான் அவர் அவதார புருஷர் ஸ்ரீராமர் என்பதை கண்கூடாக பார்த்தேன். அவர் எங்களிடம் சொல்லும் பொழுதோ மறுபடியும் பெரிதாக கண்ணீர் விட்டார். அங்கிருந்த எங்கள் எல்லோரையுமே அது உருக்கிற்று. இன்னொரு முறை அவர் திருவண்ணாமலையிலிருந்து சென்ற பிறகு ஒரு பள்ளியினுடைய சிறுவர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு திருநகரிலிருந்து ஒரு பஸ்ஸில் வந்தார். திருவண்ணாமலைக்கு வந்து பகவானை தரிசித்துவிட்டு அவர்களை சாத்தனூர் டேம் அழைத்து செல்வதாக எக்ஸ்கர்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருந்தார். அங்கு வந்து பகவானை தரிசிப்பதற்காக அவருடைய வீட்டின் முன்பு வந்தபோது பகவான் வேகமாக வந்து பஸ்ஸில் ஏறி கொண்டு விட்டாராம். பிறகு எல்லோருமாக சாத்தனூர் டேம் சென்றார்கள். அந்த சமயம் அங்கு தண்ணி அதிகமாக இல்லை, ஆங்காங்கே தரை தட்டியது. கவர்மெண்ட் எடுத்துக்கொண்ட படகுகள் அல்லவா, அதனால் அவை ஒன்றும் அன்றே அப்பொழுது ஓடவில்லை. எந்த ஒரு படகையும் இவர்கள் ஹயருக்கு எடுக்க முடியவில்லை. அப்பொழுது அங்கிருந்த ஒருவர் அவருடைய பரிசிலை கொண்டு வந்தார். கொண்டு வந்து நீங்கள் இதை உபயோகித்துக் கொள்ளலாம் என்று சொல்லவும் ஒரு பரிசிலில் திரு சங்கராஜுலு அவர்களும் பகவானும் திரு சங்கராஜுலு அவர்களுடைய சகோதரி மகள் மூவருமாக ஏறிக்கொண்டார்கள். அந்த தண்ணியில் அந்த பரிசில் மிதந்து சென்றது. அந்த படகுக்காரன் அதை ஓட்டி சென்றான். அந்த ஓடம் பாதி தூரம் சென்ற பொழுது திடுமென்றுதான் சங்கராஜலுக்கு ஒரு உணர்வு தட்டிற்று. அடடா, இது எதையோ நினைவுபடுத்துகிறதே. அவர் ராமாயணம் அவ்வளவு படித்தவர். உடனே பகவானை பார்த்தார். பகவான் சிரித்தார். பகவானை கேட்டார், என்ன சங்கராஜலு, இதை பார்த்தால் குகன் படகில் ஸ்ரீராமனை ஓட்டிச் சென்றது ஞாபகம் வருகிறதா என்று கேட்டாராம். ஸ்ரீ சங்கராஜுலு அவர்கள் சொல்கிறார், நான் ஆனந்த கண்ணீர் வடித்தேன். அதே போல் தண்ணி, அதே போல் ஒரு படகு, பரிசில் என்று சொல்வார்களே அந்த மாதிரியான ஒரு படகு, அதில் நான் பகவானுடன் அமர்ந்து சென்ற பொழுது எனக்கு அவர் சாக்ஷாத் ராமனாகவும் நான் குகனாகவும் ஒரு பிரமிப்பு ஏற்பட்டது. திரேதா யுகத்தில் ஸ்ரீராமன் நடத்தி காட்டிய நிகழ்ச்சிகளை எல்லாம் கலியுகத்தில் சுவாமி எப்படி நடத்தி காட்டுகிறார், குறிப்பாக தான் யார் என்பதை உணர்த்துகிறார் என்று எண்ணி எண்ணி விம்மினேன் என்று சொன்னார். பிறகு அவர் சொன்னார், ஒரு முறை அருணாச்சலேஸ்வர் கோவிலில் பகவான் அமர்ந்திருந்த பொழுது ஒரு காற்று அடித்ததாம். ஒரு சிறிய தாள் என்று சொல்வார்கள், ஒரு பேப்பர், அது பறந்து வந்து பகவான் மேல் விழுந்ததாம். உடனே அதை எடுத்து பார்த்தால் அதில் சில நம்பர்கள் எழுதியிருந்தன. உடனே அதை எடுத்துக்கொண்டு பகவான் கண்ணை தெரு வீட்டிற்கு வந்தார். சரியாக அப்பொழுது சங்கராஜுலு அவர்களும் சுக்கவனம் அவர்களும் வந்தார்கள். உடனே பகவான் இந்த எண்ணிக்கைகள் எல்லாம் காட்டி, இந்த எண்கள் பாருங்கள் என்று சொல்லி பகவானே சொன்னாராம், இது திருப்புகழ் என்று சொல்வார்களே அதில் உள்ள எண்களாக இருக்குமோ, பகவானுக்கு தெரியாதே இல்லை என்று சொல்ல வேண்டும். அந்த எண்களை எல்லாம் ஒன்றொன்றாக சொல்லி அந்த பாடல்களை எல்லாம் பாடச் சொன்னாராம். ஒரு சாதாரணமாக ஒரு காற்று அடிக்கிறது, ஏதோ ஒரு பேப்பர் நம்மேல் வந்து விழுகிறது, நாம் அதை என்னவென்று கூட பார்க்க மாட்டோம், குப்பை என்று தூக்கி போடுவோம். ஆனால் அந்த குப்பையிலும் கூட பகவானுக்கு முருகனுடைய புகழை பேசும் திருப்புகழ் வந்து விழுகிறது.
இது திரு சக்கராஜில் அவர்கள் சொல்கிறார்கள். பகவான் சொல்வார் அல்லவா, ஒரு அசைவு கூட வீணாகாது, ஒரு பார்வை கூட வீணாகாது, ஒரு வார்த்தை கூட வீணாகாது, அத்தனையும் இறைவனின் பணியிலேயே ஈடுபட்டிருக்கும் இந்த பிச்சைக்காரனுடைய ஒவ்வொரு அசைவும் என்னுடைய தந்தை உபயோகித்துக் கொள்வார் அவருடைய இறை பணிக்காக என்று. அவர் மேல் என்ன வந்து விழுந்தாலும் அது இறைவனே என்ற எண்ணம் பூரணமாய் பகவானிடம் இருப்பதனால் எல்லாமே அதற்குரியவையாக வந்து சேருகின்றன என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று கூறுகிறார். இப்படி பல காட்சிகள் ஒவ்வொன்றும் திரும்ப திரும்ப பகவானுடைய இறைத்தன்மையையும் அவரிடம் மேலோங்கி நிற்கும் அவதார மகிமையும் பலருக்கு பலவிதமாய் நினைவிட்டு கொண்டே இருக்கிறது. இது எல்லோருக்கும் கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. கிடைத்தவர்கள் எல்லாம் பாக்கியசாலிகள். அதை நாம் நினைத்து நினைத்து நம்முடைய மனதிற்கு கொண்டு வந்து ஆழத்தில் இறக்கி அதை அனுபவமாக நாம் பெற வேண்டும். அந்த பகவான் இதோ நம் கண்முன்னே இருக்கிறார்.